வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழி, தமிழ் கலைகளை கற்றுக் கொடுக்க 10 கோடி ரூபாயில் புதிய திட்டம். 100 ஆசிரியர்கள் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என முதலமைச்சர் அறிவிப்பு. அயலக தமிழர்களோட குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க தமிழ் இணைய கல்விக் கழகம் வழியா தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம். உலகில் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு பிரச்சனை என்றாலும் தேடி சென்று உதவி செய்வேன். தன் அரசியல் வாழ்வின் மைல்கல் திட்டம் வேர்களை தேடி திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. கழிச்சிட்டு வந்து அவர்களோட வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம். தமிழ் மண்ணில் அவங்களோட சொந்தங்களை கண்டுபிடிச்சு கண்ணீர் மல்க பாசத்தை கொட்டின சிலிர்ப்பூட்டு அனுபவங்கள் உருவாக்கின திட்டம் தான் இது. இன்னும் சொல்லணும்னா ஏழாவது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்த்திட வேண்டும் என்று மக்கள் உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் நம்பிக்கை. நம் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு நாம் என்றும் உண்மையாக உழைத்திடுவோம் என தொண்டர்களுக்கு மடல். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத தலைவராகவும் இருக்கிறார் முதலமைச்சர் என ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. (2026) தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்கள். வாக்கிங் செய்வதற்காகவே சட்டப்பேரவைக்கு ஆளுநர் வருகை தருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். நம்முடைய அரசு முதலமைச்சர் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை படிப்பது மட்டும்தான் வேலை. அந்த வேலையா ஒண்ணு பாக்குறாங்க. அவர் பாக்குற ஒரே வேலை சட்டமன்றத்துல வாக்கிங் போவது மட்டும்தான். வருவாரு, தமிழ்நாடு வாழ்த்து பாட போறோம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போயிடுவார். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு என்ற பேரை மாத்திரம் சொன்னார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி இல்லை. சென்னையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அண்ணாமலை அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சி வழங்குவதே தங்கள் இலக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. அதிமுகவை தொடர்ந்து பாஜக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் எதிரொலி. திமுக சீமானின் நாத்தக இடையே நேரடி போட்டி உருவாகும் சூழல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என சீமான் திட்டவட்டம். பொங்கல் அன்று வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால அதை நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் ஜனவரி 17 வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாளில் மனுவை தாக்கல் செய்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுமார் 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நம்பிக்கை.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு விசிக ஆதரவு என திருமாவளவன் அறிவிப்பு. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அதிமுகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் சந்தித்த பிறகு பேட்டி. அத்துடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நின்று உற்ற துணையாக நின்று பாராட்டுவோம் என்பதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். பட்டி அரசியல் மீண்டும் ஈரோடு கிழக்கில் நடைபெறும் என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணித்தது அதிமுக. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். எதேச்சதிகார போக்கு, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா பணம் விளையாடும், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தேர்தலை பொறுத்தவரை ஒரு நியாயமா சுதந்திரமா நேர்மையா நடக்காத சூழ்நிலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தேர்தல் நடக்காத நிறைவு நியாயமா இப்போ எங்க ஆட்சியில் வள்ளலார் ஐயா வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார்? பெரியார் குறித்து பேச பொது விவாதத்திற்கு இரு கரம் நீட்டி தயாராக உள்ளேன் என சீமான் பேட்டி. வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது. வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர். இந்த பெரியார் தான் சமூக நீதியை நிலைநாட்டினார் என்றால் 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பாமக ஏன் போராடுகிறது? ஆதாரத்தை பூட்டி வைத்துக் கொண்டு ஆதாரத்தை தா என்றால் எங்கே போவது என சீமான் கேள்வி. பெரியார் என்னது சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்ட மரம்? பெரியாரை பற்றி தவறாக பேசுபவரின் பிறப்பில் சந்தேகம். காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்டம். பொங்கல் திருநாளில் தமிழர்கள் அனைவரும் அவரவர் ஊர்களில் நம் பண்பாட்டு பெருமை மிக்க நிகழ்வுகளை நடத்தி மகிழ்ந்திட வேண்டும். தைமகளை வரவேற்போம், தமிழ் தாயை போற்றிவிடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. சென்னையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா. அதிமுக பெண் தொண்டர்களுடன் இணைந்து நடிகை கௌதமி பொங்கலிட்டு மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. புத்தாடை அணிந்து மக்கள் உற்சாக கொண்டாட்டம். தொடர் விடுமுறையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ச்சி. விடுமுறை நாளான இன்று திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள். குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை நாளான இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்த வண்ணம் உள்ளனர். விடுமுறை தினமான இன்று ஏற்காடு படகு இல்லத்தில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து உற்சாகம். ஈரோட்டில் இபிஎஸ் உறவினர் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 750 கோடி வரி ஏய்ப்பு கண்டுபிடிப்பு. 26 இடங்களில் 5 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் 10 கோடி ரொக்கம் பறிமுதல். உதகையில் விமர்சையாக நடைபெற்ற ஐயனூர் அம்மனூர் கோவில் திருவிழா. பாரம்பரிய உடையில் ஊர்வலமாக வந்து நடனமாடி வழிபட்ட கோத்தர் சமூக மக்கள்.
ஈழப்போர் குறித்து எடுக்கப்பட்ட போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படத்தை திரைப்பட காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. ராஜபாளையத்தில் இயக்குனர் மற்றும் ரசிகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாட்டின் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இளைஞர்கள் தீர்வு காண்பார்கள். சுவாமி விவேகானந்தரின் கருத்து மீது தனக்கு அதீத நம்பிக்கை உள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், விளையாட்டு, கலாச்சாரம், உள்நாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேசிய இளைஞர் தினத்தை மேற்கோள் காட்டி நிகழ்ச்சி பதிவு. டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து குடிசைகளும் தரைமட்டமாகும். முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கு மாதந்தோறும் 8,500 ரூபாய் வழங்கப்படும். படிப்புக்கு ஏற்ப நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி. தெலுங்கானா மாநிலம் யாதத்ரி மாவட்ட பிஆர்எஸ் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடிய காங்கிரஸ் கட்சியினர். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை அவதூறாக பேசியதாக கூறி ஆவேசம். PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களின் இடைவெளி குறைப்பு. 3 மீட்டருக்கும் குறைவான தூரத்திற்கு கொண்டு வரும் பணியில் இஸ்ரோ தீவிரம். கேரளாவில் தடகள வீராங்கனை 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான கொடூரம். 64 பேர் வழக்கு பதிவு செய்த நிலையில் 20 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய செயலாளராக தேவஜித் சைகியா நியமனம். பொருளாளராக பிரப்தேஜ் சிங் தேர்வு செய்யப்பட்டதாக மும்பையில் நடைபெற்ற பிசிசிஐ கூட்டத்தில் அறிவிப்பு. வேட்டையன் படத்தின் மனசுலாயோ பாடலுக்கு நடனமாடிய உலக செஸ் சாம்பியன்கள். விஸ்வநாத் ஆனந்த், குகேஷ், பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி ஆகியோரின் ஜாலி நடனம் இணையத்தில் வைரல். மும்பையில் அஜித்துடன் வெற்றியை பகிர்ந்து கொண்ட நடிகர் மாதவன். கார் ரேஸில் வெற்றி பெற்ற அஜித்தை கட்டி தழுவி உற்சாகம். துபாய் கார் ரேஸில் வெற்றி பெற்ற அஜித் அணிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு வாழ்த்து. வெங்கட் பிரபுவை போல் மேலும் பலர் வாழ்த்து.